எல்லோருக்கும் வணக்கம். வாரத்தின் முதல் நாள் இன்றைக்கான மார்க்கெட் ஒரு ஃப்ளாட்டாக க்ளோஸ் வச்சுருக்கு. ஒரு 6 புள்ளிகள் அதிகரித்து 23,645 க்ளோஸ் வச்சுருக்கு. காலையில் மார்க்கெட் ஓப்பனே ஒரு 150 பாயிண்ட் மைனஸில் தான் ஒரு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. அந்த கேப் டவுனில் ஓப்பன் ஆன மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா டே லோ 23,320. அதாவது ஆல்ரெடி ஏற்கனவே இந்த லெவல்ஸ் வரைக்கும் 260 வரைக்கும் அங்கே இருந்து திரும்ப பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கான லோ 320 வரைக்கும் வந்திருக்கு. இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா 23,700 வரைக்குமே மேலே டேகை வந்திருக்கு. இன்ட்ராடேகை க்ளோசிங் 23,645 க்ளோஸ் வச்சுருக்கு. ஃப்ளாட்டாக ஒரு 6 புள்ளிகள் அதிகரிச்சிருக்கு. இன்றைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே டே லோவிலேருந்து நல்லாவே ரெக்கவர் ஆகி தான் மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருக்கேன். மார்க்கெட் இந்த அளவுக்கு ஒரு கேப் டவுன் பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா ஃப்ரைடே எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவில் தான் க்ளோஸ் வச்சுது. அது மட்டும் இல்லாமல் திரும்ப போர் பதட்டங்கள் வருமா அப்படிங்கிற ஒரு பேனிக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிரியேட் ஆகிருக்கு. இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த பெட்ரோல் டீசலினுடைய தட்டுப்பாடு திரும்ப வருமா அப்படிங்கிற ஒரு பேனிக்கும் இருக்குது. இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இருந்தாலும் மார்க்கெட் இன்றைக்கி டே லோவிலேருந்து நல்லாவே ரெக்கவர் ஆகி தான் ஒரு ஃப்ளாட்டாக க்ளோஸ் வச்சுருக்கு. இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கு வீக்லி எக்ஸ்பைரி எப்படி இருக்கும், திரும்ப 23,800 நியரஸ்ட்டாக போகுமா, இல்லை திரும்ப கீழே வர்றதுக்கு சான்சஸ் இருக்கா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே எடுக்கும், நாளைக்கான வீக்லி எக்ஸ்பைரி இன்ட்ராடேவுக்கான பை அபோ செல் பிலோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு நிஃப்டி ஸ்பாட்டினுடைய 1 hour சார்ட்டு. இது இன்றைக்கான டே மூமெண்ட். இன்றைக்கி மார்க்கெட் இந்த 320 சப்போர்ட் எடுத்து மேலே 23,700 வரைக்குமே 23,650 க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே நம்ம சப்போர்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. 23,580 இது ஒரு சப்போர்ட் ஜோனு. அடுத்தது 23,500 பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு. 23,420 பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் ஜோனு ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இதெல்லாமே கீழே டவுன் சைடுக்கான ஒரு சப்போர்ட்டு. இப்போ நம்ம அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் அப்படியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸே பார்த்திங்க அப்படின்னா 23,680 ஒரு ரெசிஸ்டன்ஸு. அடுத்தது 23,750 ஒரு ரெசிஸ்டன்ஸு. அடுத்தது 23,820 பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இது அப்சைடுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் அதாவது வீக்லினுடைய எக்ஸ்பைரி, இந்த வீக்லி எக்ஸ்பைரி எப்படி இருக்கும், 23,800 க்ளோஸ் வைக்குமா, இல்லை திரும்ப பார்த்திங்க அப்படின்னா 23,500 க்ளோஸ் வைக்குமா. இப்போ ஏன்னா இன்றைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இந்த 320 தான் லோ. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் நல்லாவே ஒரு அப்சைடு வச்சு தான் க்ளோஸ் வச்சு, அதாவது -320 பாயிண்ட்லேருந்து ரெக்கவர் பண்ணி தான் க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ இந்த அளவுக்கு ஒரு ரெக்கவர் ஆகி மார்க்கெட் அப்சைடு வந்திருக்கும். நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த 23,650 அதாவது இந்த லெவலுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது 23,820 850 வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. 23,650க்கு மேலே இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் ரிமைனிங் பார்த்திங்க அப்படின்னா நல்ல செல்லிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 23,580 இந்த 23,580க்கு கீழே மார்க்கெட் இருந்தால் மட்டும்தான் நம்ம செல்லிங்கை கன்சிடர் பண்ணணும். இந்த 23,580க்கு கீழே மார்க்கெட் கேண்டில் வச்சு கீழே க்ளோஸ் இருக்குது அப்படின்னா மட்டும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த 350 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் மேபி இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த நல்ல பையிங் அப்படி பார்த்திங்க அப்படின்னா 650க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா 800 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது ரெண்டு தான் பார்த்திங்க அப்படின்னா நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேவுக்கான லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.